நான் பெத்த பொண்ணுக்கு சீமந்தம் பண்றேன், அதுக்கு உன்னை குடும்பத்தோட கூப்பிட வந்திருக்கேன். இது தப்பா? கூப்பிட வந்தது தப்பு இல்லையா, கூட யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அதுதான் தப்பு. யார பார்த்து யார் யாரோன்ற? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட்டிட்டு வந்திருக்கேன்? என் பொண்டாட்டிகளை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கொலை செய்யறா ரமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம உறவு வெறும் மாமா மச்சானா தான் இருந்துச்சு. எப்ப என் மக இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அப்பவே நமக்குள்ள இருந்த உறவு சம்பந்திகளா மாத்திருச்சு. இந்த பாரு, நீ வெறுத்து ஒதுக்குற சுப்புலட்சுமியோட மக இந்த வீட்டு வாரிசை சுமக்க போறவ. அந்த வாரிசு தான் உன் வம்சம், அதை மறந்துடாத. ரமா உன் மனசை மாத்திருப்பா, நீ இடப்பட்ட காலத்துல மனசு மாறி இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் சுப்புலட்சுமி கூட்டிட்டு வந்த. நான் இதுவரைக்கும் நாச்சியார் வேற சுப்புலட்சுமி வேறன்னு பிரிச்சு பார்த்ததே இல்லை. நீ அதே மாதிரி சுப்புலட்சுமி உன் சொந்த தங்கச்சியா? இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க ஐயா. ஒரு அவமானத்தை நீங்க வேணா மனைவியா ஏத்துக்கலாம். ஒரு அசிங்கத்தை வருதில்ல, கோபம் வருதில்ல, வார்த்தையால சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. நான் விரோதியா நினைக்கிற, வெட்டி வீழ்த்தணும்னு நினைக்கிற இந்த சுப்புலட்சுமிய என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும். என் ரத்தம் கொதிக்குதியா, ரத்தம் கொதிக்குது. நான் ஆத்திரத்துல அருவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுப்புலட்சுமிய என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கயா. ஏண்டா உன் கை மட்டும்தான் அருவாள் எடுக்குமா? நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துட்டு போறதுக்கு காரணம் பயம் இல்லடா, நான் நாச்சியா மேல வச்சிருக்க மதிப்பும் பாசமும் தான். முத்தரசி, என் வீட்டுல நடக்க போற நல்ல காரியத்துக்கு நாச்சியாவும் சுப்புலட்சுமியும் உன்னை கூப்பிட வந்திருக்காங்க. இஷ்டம் இருந்தா தட்டை வாங்கிக்க, இல்லன்னா. அண்ணே அப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே. நான் சுப்புலட்சுமி அண்ணி கையாலே தட்டை வாங்கி. இத பாருங்க, தேவையில்லாம நீங்க என்ன தடுக்காதீங்க. என் அண்ணன் சொல்லிதான் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல வாங்கினேன். அவர் கொண்டு வந்த தட்டை வாங்காதன்னு நீங்க சொல்லாதீங்க. அண்ணே, அண்ணிய தட்டை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. சுப்பு, நாச்சியா தட்டை கொடுங்க. கொடு சுப்பு. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க புறப்படுறோம். அண்ணே இருந்து சாப்பிட்டு போங்க அண்ணே. உன் புருஷன் பேசுற பேச்சே என் மனசு நிறைஞ்சு போச்சு, வயிறு வேற நிறையணுமா? வாங்குமா. ஐயா ஒரு நிமிஷம். நீங்க பாதை இல்லாத ஊருக்கு பயணம் போறீங்க. இந்த சீமந்தம் நடக்காது. எல்லாரும் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிப்பாங்க, காது குத்துறதுக்கு பத்திரிகை அடிப்பாங்க. ஆனா அவமானப்பட போறதுக்கு பத்திரிகை அடிச்ச மொத ஆளு நீங்க தான் ஐயா. நீங்க சீமந்தம் நடத்துற அன்னைக்கு உங்களை தேடி ஊர்வலகம் மட்டும் வராது, ஒரு உண்மையும் வரும். உண்மையா? சீமந்த விழாவில் சந்தனம் மட்டும் மணக்காது, ஒரு சத்தியமும் மணக்கும். அன்னைக்கு உலகமே வெளிச்சத்துல இருக்கும், உங்க குடும்பம் மட்டும் இருட்டுல இருக்கும். இந்த பாரா கொலை செய்யற வேண்டாயா, இதுக்கு பதில் சொல்லி உங்க தரத்தை நீங்க தாழ்த்திக்க வேண்டாயா. சுப்பு இரு. சுப்புலட்சுமி என் வாழ்க்கையை தானே பங்கு போட்டுக்கிட்டா, அதுக்காக வருத்தப்படுறதுக்கு நீ யாரு? நானே அதை பத்தி கவலைப்படாதப்ப நீ என்ன கத்தணும் கதறணும்?
வேணாம். இன்னொரு தடவை இது சம்பந்தமா ஐயாவை அவமானப்படுத்தி பேசாத. அந்த மாதிரி நீ பேசுன, நம்ம அண்ணன் தங்கச்சிங்கிற உறவையே நான் அறுத்துருவேன். இத பார், நான் இவளுக்கு அக்கா, இவ எனக்கு தங்கச்சி. நாங்க 2 பேரும் ஐயாவோட பொண்டாட்டிங்க. எங்க குடும்ப விஷயத்துல இனிமே நீ நுழைய கூடாது. என்ன சொன்ன? கங்கா சீமந்தம் நடக்காதா? நடக்காதுன்னு நீ சொல்றதும் நாங்க அதை நடத்தி காட்டுறதும் இந்த ஊர் உலகமே பாக்குற விஷயம். கங்காக்கு கல்யாணம் நடந்த மாதிரி, ரமாக்கு கல்யாணம் நடந்த மாதிரி இந்த சீமந்தமும் நடக்கும். நடத்தி காட்டுவோம். வாசுபு, சீமந்தமா நடத்த போறீங்க? கங்கா, ஒரு பக்கம் சீமந்த வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. ஐயா ஊரெல்லாம் சீமந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போறீங்க? கஷ்டமா இருக்கு வடிவு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கடந்து போகும்போதும், ஒவ்வொரு நாளும் கரைஞ்சு போகும்போதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வடிவு. அவர் அத்தை கிட்ட சீமந்தத்துக்கு முந்தின நாளே வந்துடுறேன்னு உறுதியா சொல்லிருக்காரு. இப்ப சீமந்தம் வேற கிட்ட வந்துருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வரல. அவர் வரத பத்தியான தகவல் கூட வரல. அண்ணனுக்கு நீங்க போன் பண்ணீங்களா? போன் பண்ணாம இருப்பேனா வடிவ? நேத்து வரைக்கும் நெருப்பு மேல நின்னுட்டு இருந்தேனா, இப்போ நெருப்பாவே நிக்கிறேன். அவருக்கு போன் பண்ண, பல தடவை பண்ண, எடுக்கவே இல்லை. எடுத்து பேச நேரம் இல்லாம இருக்காரா, இல்ல என் கூட பேசுறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்காரான்னு தெரியல. வடிவு, என் வேதனை, நான் இருக்கிற சூழ்நிலை உனக்கு புரியுதா? என்ன கங்கா இது? ஒரு பொண்ணா எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு பொண்ணா உனக்கு புரியறப்ப ஒரு புருஷனா அவருக்கு ஏன் புரியல? இல்ல நான் கத்தணும் கதறணும் துடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரா? நியாயமா இந்த நேரத்துல அவர்தான் மணிக்கு ஒரு தடவை போன் பண்ணி நான் சீமந்தத்துக்கு வந்துடுவேன், பயப்படாம இரு, தைரியமா இருன்னு எனக்கு தைரியம் சொல்லணும். அதெல்லாம் பண்ணாம ஏன் அவர் இப்படி இருக்காரு? எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு வடிவு. எந்த பொண்ணுக்கும் வராத ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கு. நான் தவிக்கிற தவிப்புக்கு என் புருஷன் மட்டும் காரணம் இல்ல, நீயும் தான். நானா? ஆமா, சென்னைக்கு போன நீ அவரை பார்த்து என் நிலைமைய சொல்லியிருந்தா அவர் என்ன மனநிலையில இருக்காருன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் என்ன மனநிலையில இருக்கேன்னு அவருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டே வடிவு. நான் இன்னைக்கு கண்ணுல தூக்கம் இல்லாம நெஞ்சில நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். என் புருஷன் கூட இல்லாததுனால இளவஞ்சி அண்ணி 5 சோறு ஊட்ட வந்தப்ப என்னென்ன பேசினாங்கன்னு உனக்கே தெரியும்ல. நாளைக்கு இதே மாதிரி அவர் இல்லாம நான் தனியா சபையில நின்னா 4 செவத்துக்குள்ளே நான் அவமானப்படுத்தின இளவஞ்சி நாளைக்கு சபையில நிக்க வச்சு அவமானப்படுத்த மாட்டாங்களா? என்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்ததுக்காக ஐயா வேற அவமானப்படணுமா? அதெல்லாம் நடக்காது கங்கா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா
இந்த நேரத்துல அவர் என் பக்கத்துல இருந்திருக்கணும். கலெக்டர் பதவிங்கிறது கஷ்டமான பதவிதான். நிக்க நேரம் இருக்காது, உட்கார நேரம் இருக்காது, ஓடிட்டே இருக்கணும். அது எனக்கும் தெரியும். அதே மாதிரி ஏன் நிலைமை அவருக்கு தெரியணும்ல. உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருந்தாலும் நான் ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கேன். அவரையும் கூட இல்லாதத பலமா வச்சுக்கிட்டு யாரு எந்த நிமிஷம் என்ன அவமானப்படுத்திடுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன் வடிவு. எல்லாரும் நடக்க போற சீமந்தத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சீமந்தத்தை நடத்திக்க போறேன்னா எல்லாரும் முன்னாடியும் விழுந்துருவேணும்னு பயமா இருக்கு. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க கங்கா. கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா வடிவு? நான் என்ன கோடி கோடியா பணத்தை கூட நான் கேட்டேன். நான் கலக்கி நிக்கிறதுக்கு முன்னாடி என் புருஷனை என் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும் தானே கேட்டேன். அது கூட செய்யலைன்னா அந்த தெய்வம் எதுக்கு? நம்பிக்கை செத்து செத்து கூடவே நானும் செத்துட்டு இருக்கேன் வடிவு, செத்துட்டு இருக்கேன். மனசு உடைஞ்சிடாதீங்க கங்கா. துரோகம் பண்றவங்களையே தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த உலகம் நல்லது நினைக்கிறவங்கள அவமானப்படுத்தும். நாளைக்கு நான் நினைக்கிற மாதிரி என் புருஷன் கூட நிக்கலனா நீ சொல்ற அதே உலகம் என்ன அவமானப்படுத்தும். நாளைக்கு அவர் என்ன பாதுகாக்க தவறுனா நீ சொல்ற அதே உலகம் என்ன பொண்ணா பார்க்காது, ஒரு கேவலமான புழுவா தான் பார்க்கும். கங்கா, உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நம்பிக்கையோட இருங்க. காலையில எந்திரிப்போங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு ராத்திரியும் கண்ணு மூடுறோம். அந்த நம்பிக்கையில சொல்றேன், நிச்சயமா அண்ணன் வருவாரு. உங்க கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் குறை வராம பாத்துக்குவாரு. பார்க்கலாம் வடிவு. என் கண்ணிற்கு மதிப்பு தராத கடவுள் வார்த்தைக்காவது மதிப்பு தரன்னு பார்க்கலாம். ஏமாமா, நான் கேள்விப்பட்டதில் உண்மையா? அந்த சுப்பலட்சுமி ஐயாவை கூட்டிட்டு வந்து சீமந்த பத்திரிக்கை கொடுத்தாலாமே? கொடுத்தா? எப்படி மாமா அவளுக்கு இந்த தைரியம் வந்தது? உங்க மேல என் மேல இருக்கிற பயம் எல்லாம் இப்ப அவளுக்கு போயிடுச்சா? மாமா, இது ரொம்ப அநியாயம் மாமா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நாளை எப்பொழுது அதுக்காகத்தான் விடிய போகுது மாப்ள. அந்த சுப்புலட்சுமி மக ரமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஐயா சுப்புலட்சுமியை கூட்டிக்கிட்டு இங்க பத்திரிகை கொடுக்க வந்தாரு மாப்ள. ஆனா அதுக்காக அவங்களுக்கு ஒன்னும் மரியாதை கொடுக்கல, அவமரியாதை பண்ணிதான் அனுப்புன. அது மட்டும் இல்ல மாப்ள, வீட்டுக்குள்ள வந்த அவளை வெட்டி வீழ்த்திருவேன்னு எச்சரிச்சு அனுப்பியிருக்க மாப்ள, எச்சரிச்சு அனுப்பியிருக்க. சொன்னதோட நிறுத்திருக்க கூடாதுப்பா, செஞ்சிருக்கணும். அத பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ அதை பண்ணிருப்பமா. என் நோக்கம் அது இல்லம்மா. அந்த சுப்புலட்சுமி உயிரோட இருக்கணும், ஆனா ஐயாவுக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கணும். ஐயா இருந்தோம் அந்த குடும்பம் அவரோட ஆதரவு இல்லாம அனாதையா இருக்கணும். அதுக்காகத்தாம்மா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். மாப்ள, வெட்டுறது ஒரு நிமிஷம் கோவம் மாப்ள, செத்து போறது சில நிமிஷம் வேதனை. அதெல்லாம் இந்த குலசேகரனுக்கு வேணாம் மாப்ள. ஐயாவோட உறவு இல்லாம அந்த குடும்பம் துடியா துடிக்கணும் மாப்ள. அதையெல்லாம் நாம பார்த்து ரசிக்கணும். பண்ணணும் மாமா. அந்த கங்கா மட்டும் தான் ஐயாக்கு பிறந்தாளா? எப்ப பாரு கங்கா கங்கான்னு மூச்சுக்கு 300 தடவை தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. அப்ப நாங்கெல்லாம் அவருக்கு பிள்ளைங்க இல்லையா? நாங்க சொல்றத ஒரு நாளாவது ஐயா காது கொடுத்து கேட்டிருப்பாரா?
அட கங்கா பேசுற பேச்சு கொடுக்கிற மரியாதையில ஒரு துளியாவது எங்க பேச்சு கொடுத்திருப்பாரா? அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எதையாவது பண்ணணும் மாமா. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்காதான்னு நான் ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருக்கேன். நாளைக்கு மட்டும் இது நடந்தா நான் பெரிய கோயில்ல அங்க பிரதட்சணமே பண்ணுவேன். பண்ணுவேல வச்சு பண்ணுவ. நீ அந்த ஆண்டவனை நம்பாத, இந்த அப்பாவை நம்பு. ஐயாவுக்கு அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு இந்த ராத்திரியோட அருந்துடுமா. அந்த கங்கா நிம்மதியா இருக்க போற கடைசி இரவு இந்த இரவு தான் மாப்ள. இனி அந்த கங்காவோட வாழ்க்கை இருட்டாவே தான் இருக்கும். நாளைக்கு விடிய போற விடியல் எனக்கான நமக்கான விடியல் மாப்ள. இனி பிறக்க போற எல்லா காலமும் நமக்கான காலம். இப்ப நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு நாட போற சதுரங்க ஆட்டத்துக்கு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. போய் தூங்குங்க மாமா. என் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கிற வரைக்கும் அவளுக்கு எவளுமே புள்ள பெத்துக்க கூடாது மாமா. ஆமா மாமா, வாடி. என்ன மேல வஞ்சி? அப்பா, இதுல கங்காவோட வாழ்க்கை மட்டும் இல்லப்பா, ஏன் மரியாதையும் சிக்கிருக்கு. நீங்க நாளைக்கு இந்த பிரச்சனையை இழுத்து போடுறப்ப அந்த வளையத்துக்குள்ள நானும் வந்துருவேன். நாம இதுல ஜெயிச்சா எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நம்ம தோத்தா. அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாதமா. அந்த வார்த்தை இனிமே நமக்கு சொந்தம் இல்லமா. கருவிலியே செத்து போச்சே கங்காவோட குழந்தை, அது நம்மளை ஜெயிக்க வைக்குமா, ஜெயிக்க வைக்கும். தைரியமா போ, போய் படுத்துங்க. ஐயா, வானம் மாறி உயர்ந்திருக்கிற நீங்க நாளைக்கு தரையில தவழ போறீங்க. ஐயா, உங்களுக்கு வீடு வரைக்கும் தான் ஐயா மனைவி. வீதி வரைக்கும் வந்த உறவு நின்னுடும். காடு வரைக்கும் வந்த பிள்ளை கூட திரும்பி போயிடுவா. ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க போறது இந்த குலசேகரம் மட்டும்தான் ஐயா.